ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மே மாதத்தினுடைய 2வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த நாளினுடைய ஆராதனையில் பங்கு பெறுகிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக, உங்களோடு பேசுவாராக. இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான மகன் ஜேக்கப்காக, டெபோராக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக, கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு இடைப்படும்படியாக இருக்கிற இடத்துல தலையில தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளிலே உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் கொடுத்த பிரதான கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. இந்த மே மாதத்தினுடைய 2வது வாரத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை இதுவரை கரம் பிடித்து நடத்தினவர், இனிமேலும் எங்களை நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற மகன் ஜேக்கப்காக, டெபோராக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படுவீராக. நீர் எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க, உங்களுடைய வசனத்தின் மூலமாய் உறுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமைகள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுதும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த மாதத்தினுடைய 2வது வார ஆராதனைக்கு உங்களை எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வரவேற்கிறோம். ஸோ எங்களோடு கூட சேர்ந்து ஒரு சில பாடல்கள் பாடி அவரை ஆராதிக்கலாம். அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராக இருக்கிறார். ஸோ அவர் நம்மை ஏறெடுத்து பார்த்து நம் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த பாடல் பாடலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்க நேரா என் கண்களை ஏறெடுப்பேன்னு சொல்லி இந்த பாடல் தெரிந்திருந்தால் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. அவருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஆமாண்டவரே. அப்படி ஆண்டவருக்கு நேராக கொஞ்ச நேரம் அவர் ஆராதிக்க போகிறோம். அவருடைய கிருபை நம்மை விட்டு மாறாததாக இருக்கிறது. அவருடைய தயவு நம்மை விட்டு மாறாததாக இருக்கிறது. அவர் நம்மை மறக்காத தேவனாக இருக்கிறார். அந்த செகண்ட் ஸ்டாண்ட்ஸில் எப்படியாக சொல்லியிருக்கு, மலைகள் பெயர்ந்து போனாலும் சரி, நிலை மாறி புவி அகன்று போனாலும் சரி, அவருடைய கிருபை நம்மை விட்டு என்றென்றைக்கும் மறவாமல் நம்மை நடத்தி வருகிறதா இருக்கிறது. ஸோ அந்த கிருபைக்காக, அந்த தயவுக்காக ஆண்டவரத்தில் கொஞ்ச நேரம், ஆண்டவரே உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீங்கள் மறவாத தேவனாக இருக்கீங்க. ஆண்டவரே, எங்களை நீங்கள் மறக்காத தேவனாக இருக்கீங்க. ஆண்டவரே சப்பா, நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஒருவேளை தாமதமானாலும் சரி ஆண்டவரே, அது ஒரு நாளும் மறவாமல் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நீர் எங்களை நடத்த வல்லவராக இருக்கீங்க. ஆண்டவரே, ஒருவேளை அந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் உண்மை விட்டு விலகி போயிருக்கலாம், நாங்கள் உண்மை விட்டு தூரமாக போயிருக்கலாம். இந்த வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்குமோ நடக்காதா என்று சொல்லி ஒரு குழப்பத்தோடு கூட உண்மை விட்டு தூரமாக போயிருக்கோம். நம்ம இடத்துல புலம்பக்கூடியவர்களாக இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லி. அவர் தொலைந்து போன அந்த 100 ஆட்டில் தொலைந்து போன அந்த ஒரு ஆடை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டை ஒரு கன்சனாக எடுத்து அவர் நம்மை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார்.
அந்த 99 ஆடுகள் இருந்தாலும் அந்த தொலைந்து போன ஒரு ஆட்டுக்காக அவர் பிரயாசப்படுகிற தேவனாக இருக்கார். ஸோ அதுபோல் நம் வாழ்க்கையில் அவர் நமக்காக பிரயாசப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஸோ அந்த தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நீர் எங்களை மறக்கல ஆண்டவரே, நீர் எங்களை மறவாதவர் ஆண்டவரே, அந்த தயவுக்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லலாமா? ஐசுவே, வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போன, பாத தெரியாம பயந்து நின்ன, வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போன, பாத புரியாம பயந்து நின்ன, 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைஞ்சு போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைஞ்சு போன என்ன தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்ன தேடுவதை நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. என்ன தேடுவதை நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ஆமாண்டவரே, நீர் எங்களை வெறுத்து தள்ளாத தேவனாக இருக்கீங்க ஆண்டவரே, நீர் எங்களை மறவாத தேவனாக இருக்கீங்க ஆண்டவரே. எந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாங்கள் போனாலும் சரி, உம்மை விட்டு விலகி போனாலும் சரி, கால தாமதம் ஆகிறது என்று சொல்லி உம்மை வெறுத்து தள்ளினாலும் சரி ஆண்டவரே, உம்மிடத்தில் புலம்பக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நீர் எங்களை மறவாத தேவனாக, எங்களை தெரிந்தெடுத்து கொண்ட தேவனாக இருக்கீங்க ஆண்டவரே. சிறந்தது எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒன்றுமே இல்லாத எங்களை நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அதன் நோக்கத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக உம்மிடத்தில் இன்னும் உறுதியாக பற்றிக்கொள்ள, உம்மை இன்னும் உறுதியாக பற்றிக்கொள்ள, நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை இன்னும் உறுதியாக பற்றிக்கொண்டு அதை முழு விசுவாசத்தோடு முழு மனதோடு உண்மையே நம்பியிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அந்த ஆண்டவரத்தில் கேட்கலாம். ஆண்டவரே, இப்படியாக நீ செய்ய போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை முழுவதுமாக நம்பக்கூடியவர்களாக, உம்மை முழுவதுமாக விசுவாசிக்கக்கூடியவர்களாக நீர் எங்களை மாற்றப் போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. சிச்சுவேஷன்ஸை பார்க்காம நீர் கொடுத்த வார்த்தையை உம்மை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்த்து, வேதம் சொல்லுகிறது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி, அப்படியாக நீர் எங்களை மாற்றப் போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில் எங்களோடு கூட உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய தேவைகளை சந்தித்து எல்லாருக்கான வார்த்தைகளை நீங்கள் கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி. அப்படியே பொறுப்பெடுத்து நடத்துங்க. மீதியாக நடத்தும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஆறாவது நேரத்தில் நாம் பங்கு பெற்றோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுடைய வேதாமத்தை 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் முதல் 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வாசிக்க கேட்க போகிறோம். Turn your Bible to the book of 2 Corinthians chapter 1 verse 20 to 22. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 1ஆம் தேதி மற்றும் முதல் வாரம் இந்த தலைப்பில் நாம் செய்தியை கேட்டோம். எஸ்டாப்ளிஷ் இன் கிரைஸ்ட் சீல்ட் வித் ஹிஸ் ப்ராமிசஸ். கிறிஸ்துவுக்குள் நிலைநிறுத்தப்பட்ட அவருடைய வாக்கு தத்தங்கள் முத்திரையிடப்பட்டது என்று சொல்லி 1ஆம் தேதியும் மற்றும் முதல் வாரத்திலும் நாம் செய்தியை கேட்டோம். அதில் முதல் நாளில் பார்த்தோம், ஆல் காட்ஸ் ப்ராமிஸ் ஆர் எஸ் இன் கிரைஸ்ட். எல்லா தேவனுடைய வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது என்று பார்த்தோம். முதல் வாரம் பார்த்தோம், God established us in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களையும் என்னையும் ஒரு உறுதிப்படுத்தப்பட்டவராக அவருடைய வாக்கு தத்தங்களாலே நம்மை ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தி நடத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிற காரியம் அந்த 22ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை முத்திரித்து சீல்ட் அண்ட் கிவன் தி ஸ்பிரிட் ஆஸ் எ கேரண்டி அப்படின்ற தலைப்பில் உங்களோட பேச விரும்புகிறேன். உங்களை முத்திரையிடப்பட்டவர்களாய் மாற்றியது மாத்திரமல்ல, ஆவியானவர் மூலமாய் உங்களை முத்திரையிட்டு அவர் நமக்கு வேண்டிய நம்முடைய ஆவிக்குறாக ஒரு கேரண்டியை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். தமிழ் எப்படி இருக்கு? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாமே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கார் என்று போட்டிருக்கு. ஆங்கில வேதாமத்தில் கேரண்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அந்த முத்திரை எதை காட்டுகிறது என்றால் ஒரு ஓனர்ஷிப், ஒரு செக்யூரிட்டி, ஒரு ஆத்தென்டிசிட்டியை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அவர் முத்திரையிடப்பட்டவராய் உங்களுக்கென்று ஒரு பொறுப்பை கொடுக்கக்கூடியவராய், உங்களை நடத்தக்கூடியவராய், உங்களை எல்லா விதத்திலும் வழிநடத்தக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை நிறைவேற்றக்கூடியதாக அவர் சொல்லக்கூடியவராய் மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கார். இரண்டாவது, அந்த இடத்தினுடைய அச்சாரமாக இருக்கிறது. ஆவியானவருடைய வாக்கு தத்தங்கள் அச்சாரமாக ஒரு கேரண்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு உலக பிரகாரமாய் எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் அநேக கேரண்டி கொடுத்து அந்த கேரண்டியில் ஏமாந்து போகிறவர்கள் உண்டு. எக்ஸ்டென்ஷன் வாரண்டி, எக்ஸ்டெண்டட் வாரண்டி என்றெல்லாம் சொல்லி நம்ம ஏமாற்றக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்றால் அது உங்களுக்கும் எனக்கும் முத்திரையிடப்பட்டதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது நிச்சயமாய் நிறைவேற்றக்கூடிய அச்சாரம் உள்ளவராய், கேரண்டி கொடுக்கக்கூடியவராக இருக்கார். ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். அதே அதிகாரத்தினுடைய பவுல் ரோமருக்கு எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார். வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் நமக்கு என்ன பண்றாரா? சாட்சி கொடுக்கிறார். ஒரு கேரண்டியை கொடுக்கிறார். ஒரு விதமான ரெக்கமெண்டேஷனை கொடுக்கிறார். இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக எனக்காக மன்றாடக்கூடியவராக இருக்கார். பவுல் எழுதும்போது அழகா ரோமருக்கு எழுதும்போது எழுதுகிறாரு, அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கார். அதே பவுல் 2 கொரிந்தியருக்கு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதுகிறார். வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:5. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆவி என்னும் அச்சாரம், ஒரு கேரண்டி கொடுத்ததும் அவர்தான். அந்த வாக்கு தத்தத்துக்காக உங்களையும் என்னையும் பக்குவப்படுத்துவதும் அதுக்காக வழி நடத்தக்கூடியவரும் அவர்தான் என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலவேளையில், இந்த மாதத்தில், இந்த 2வது வாரத்தில் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் சீல்ட் அண்ட் given the spirit as a guarantee. உங்களை முத்திரையிடப்பட்டது மாத்திரமல்ல, ஆவியானவர் என்ற ஒரு பெரிய கேரண்டியை உங்களுக்கு கொடுத்து அதை நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கார். நம்ம ஏற்கனவே 1ஆம் தேதி செய்தியை பார்த்தோம். எந்த ஒரு வாக்கு தத்தங்களும் அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கார். ஒருவேளை இந்த காலவேளையில் அநேக கேள்விக்குறியோடு நீங்கள் இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் என்ன ஆனது? என்னுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன ஆனது? இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் என்று சொல்லி அநேக நாட்கள் நான் காத்திருக்கிறேனே என்று சொல்லி
நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளாக நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். காத்திருக்கிற ஒவ்வொரு காலங்களும் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமாய் முடியும் என்பதில் மாற்று கருத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1:13-14 வாசிக்க கேட்போம். எபேசியர் 1:13-14. நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் முத்திரையிடப்பட்டவளாக அவர் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு அவர் அச்சாரம் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஆதியிலே கொண்ட அந்த அன்பை உடையவர்களாக அவரை பின்பற்ற தீர்மானித்த போது ரட்சிக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் ஒரு உறுதியை கொடுக்கக்கூடிய, நான் இப்படியா போட்டிருக்கேன், சீல் வித் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ப்ராமிஸ். உங்களை முத்திரையிடப்பட்ட ஆவியானவர் என்ற ஒரு முத்திரையிடப்பட்டு அதை ஒரு வாக்கு தத்தமாக நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் உங்களுடைய சந்தேகங்கள் என்னவா இருக்கிறது, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த காலவில் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுடைய வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையும் ஆவியானவர் முத்திரையிடப்பட்டிருக்கிறபடினால நீர் அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்ட எல்லா காரியத்தையும் உங்களுடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கக்கூடியவராய் அந்த காரியங்களை நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கார். அதே எபேசியர் 4:30 பவுல் இப்படியாக எழுதுகிறார். வாசிங்க 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நான் இப்படியா போடுறீங்க, சீல்ட் ஃபார் த டே ஆஃப் ரிடம்ஷன். நீங்க ரட்சிக்கப்படுவதற்காக ஆவியானவர் உங்களுக்காக பரிந்து பேசி உங்களை வெளியேற பெற்ற ரத்தத்தினால மீட்டெடுத்த அந்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். ஒருவேளை உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய அவிசுவாசங்கள், உங்களுடைய வேதனைகள், ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் தேவனிடத்தில் முறுமுறுக்கிற காரியங்கள் நிமித்தம் ஒருவேளை இந்த காலவேளையில் ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே என்னை மன்னிங்க, எனக்கு நீங்க செய்கிற எல்லா காரியம் ஒருவேளை அது கஷ்டமா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிற தேவன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும்போது நாம் இந்த நாளிலே கேட்ட சத்தியத்துக்கு ஏற்றாற் போல he will seal and given the spirit as a guarantee. உங்களை முத்திரையிடப்பட்டு ஆவியானவர் என்ற அச்சாரத்தை கொடுத்து ஒரு கேரண்டியை கொடுத்து உங்களை வழி நடத்துவதில் அவர் உண்மையுள்ளவர். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய எல்லா முறுமுறுப்பின் ஆவி எடுத்து போடுங்க, சந்தேகத்தின் ஆவி எடுத்து போடுங்க ஆண்டவரே, உண்மையில் இன்னும் விசுவாசம் உள்ளவனாய் உண்மை நம்பிக்கை உள்ளவனாய் காத்திருக்க உண்மை துக்கப்படுத்தாதபடி எல்லா விதத்திலும் உமக்கு பிரியமான மகளாக வாழ எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கால வேளையில ஆண்டவரே ஆவியானவர் நீர் எங்களை முத்திரையிட்டது மாத்திரமல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அச்சாரமாய் இருந்து எங்களை வழி நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக தடவை ஆண்டவரே ஆவியானவராகிய உண்மை நாங்கள் துக்கப்படுத்தியிருக்கிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களுடைய அவிசுவாசத்தினால, எங்களுடைய பாவத்தினால, எங்களுடைய அவதூறான பேச்சுகளினால உண்மை துக்கப்படுத்தியிருக்கிற காலகட்டத்தில் எங்களை மன்னித்து மறுபடியும் ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அப்படியாகவே ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குற்றம் குறைகளை மன்னித்து என் தேவன் மறுபடியுமாய் அவர்களை நிலைநிறுத்துவீராக. அவர்கள் கொடுத்த வாக்கு தத்தங்களை நீர் ஆமென் என்றும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்யப்படப்படினாலே ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்போதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கு என்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.